முடிச்சுட்ட மாதிரி எனக்கு நிற்கிச்சு. ஆண் கை பையன் இந்த இடத்துல மட்டும் எரியுதா அல்லது வந்து இங்கேயும் இங்கெல்லாம் விரல் நாளைக்கு முடியாமல் அதில் மட்டும் எரியுது. அப்புறம் விரல் மடிக்க முடியாது. இங்கெல்லாம் ஆட்டோமேட்டிக் மடக்கலாம், எல்லாம் பண்ணலாம். ஒன்றும் பண்ணாது. இந்த இடத்துல வலி இருந்ததுங்களா அவங்க வீங்கிடுச்சுன்னா அதை இது பூசி போட்டுருக்காங்க. அது மரமர பூசி மரத்து போடுறதுக்காக தவிர வலி அந்த விஷம் வெளியே வராது. இப்போ விஷம் வெளியே வந்தாச்சு, கரெக்டான இடம் தான் வந்துருச்சு. இல்லைன்னா நம்ம வலிக்கு என்ன சொல்கிறீங்க? கடிச்ச இடமா இருந்தாலும் அந்த விஷத்தை எடுத்துடும். இல்லைன்னா மறுபடியும் வலிக்கும், திரும்ப வலிக்கும். அது பார்த்து சொல்லுங்கள். அப்போ கிடச்சிருச்சுங்க. அதுவே நீங்கள் சொன்னது கரெக்ட். அது இந்த கெட்டு தோலாக இருந்தால் தாங்கமுங்க. இந்த தோல் வந்து தாங்காதுன்னா அவ்வளோவா மருந்து அளவத்தை வச்சு நம்ம அதே கருப்பு தோலுங்க. நானும் தான் நினச்சேன் கம்மியாக எடுக்கவும் பரவாயில்ல. எனக்கு வந்து டிக்கெட் இந்த இடம் வீங்கிச்சு பாருங்க. செவந்துருச்சுல்ல அந்த இடம். இந்த இடம் தீப்பட்ட பொண்ணாட்டு வரும். 1 மணி நேரம் அப்புறம் ஒன்றும் பண்ணாது. சரிங்க, அந்த இடம் தான் இருக்குது. இங்கெல்லாம் ஒன்றும் இருக்காது. எல்லாம் நல்லா இருக்கும். யாரும் அன்றைக்கி ரசனமலைக்கில் ஊசி போட்டு தான் வந்தாங்க. காலையில் கிடச்சி தான் 3 மணிக்கு 2 மணிக்கு வந்தாங்க. அதுதான் அப்புறம் வந்து அது நல்லாயிடுச்சு. பரவாயில்ல. அந்த இதை கொஞ்சம் தேங்காய் எண்ணெய் கொண்டு வந்து அங்கே டிவி கட்டியில் இருக்குது. வேறு இன்னும் இருக்குங்களா கீழே தேங்காய் எண்ணெய் சின்ன பாட்டு. எரியாமல் இருக்கிறதுக்கு தாங்க, வேற ஒன்றும் இல்லை. இப்போ அப்படியே இருந்த வழி இருக்குதுங்களா? இல்லை அப்படியே மாதிரி வலிக்குதுங்களா? நல்லா போயிடுங்க, ஒன்றும் பண்ணாது. இதெல்லாம் கொண்டு வச்சு வேற யாருக்காவது கடிச்சாலும் சொல்லுங்க. இல்லை காசெல்லாம் எதுவுமே வாங்குறது இல்லைங்க. யாருக்கா இருந்தாலும் சொல்லுங்க. பூரான்னு தேள் இந்த மாதிரி இருந்துச்சுன்னா